மார்க்கெட்டிங் பீப்புள், நெட்வொர்க் மார்க்கெட்டிங், டைரக்ட் செல்லிங் இது எல்லாமே வந்து இந்த விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லாமே வந்து தயாரா போயிருப்பாங்க. அதுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆயிருப்பாங்க. யாரை மீட் பண்ண போறோம்? என்ன மாதிரி? நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? எப்படி வந்து ப்ராடக்ட்ட பிளான் இது எல்லாமே வந்து சொல்லியிருப்பாங்க. எல்லாமே ப்ரிப்பேர் ஆயிருப்பாங்க. போனா அந்த இடத்துல வந்து க்ளோசிங் நடக்காது. ஆ டிஃபென்ஸ் மோட் போயிருவாங்க அங்க உள்ள கஸ்டமர்ஸ். அப்ப என்ன மிஸ்டேக் அங்க நடந்திருக்கு? என்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா, அவருடைய மனநிலை என்ன? அத வந்து நம்ம தெரிஞ்சிருக்கா? நம்முடைய மனநிலை நம்ம எப்படி போணும் அப்படின்றது இருக்கு இல்லையா? அப்ப நம்ம அவருடைய மனநிலை தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவருடைய ஒர்க் என்ன? பிசினஸ் என்ன? அந்த பிசினஸ்ல அவர் எப்படி சக்சஸ் பண்ணியிருக்காரு? எத்தன வருஷமா இருக்காங்க? அப்ப என்ன சேலஞ்சுல இருப்பாரு? அந்த சேலஞ்ச வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பேச முடியுமா? ஒர்க் பண்றாங்க அப்படின்னா, ஒர்க் பண்றதுல எதெல்லாம் பிளஸ், எதெல்லாம் மைனஸ், எதெல்லாம் வந்து அவருடைய சூழல் எப்படி இருக்கும்? அந்த சேலரி வந்து அவங்களுக்கு போதுமானதா இருக்குமா? அவருக்கு பிடிச்சிருக்கு அந்த வேலை. பிடிச்சிருக்கான்றது பேசும்போது தான் தெரியும் அது. அப்ப முன்னாடி அந்த வேலைய பத்தின பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு பிசினஸ்மேன்னா, அந்த பிசினஸ்மேன் என்னென்னலாம் சக்சஸ் பண்ணியிருக்காங்க, அவங்கள வந்து முன்னாடியே வந்து புரிஞ்சு வச்சுக்கணும். அவங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். இல்ல அந்த கம்பெனி அந்த டீட்டெயில்ஸ் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கு உண்டான இது எல்லாமே வெளியே ஏதாவது தேட முடியும்னா, அதையும் தேடி நம்ம எடுத்து வச்சுக்கணும். அப்பதான் நம்ம அவங்ககிட்ட வந்து ஈஸியா கம்யூனிகேட் பண்ண முடியும். நம்மளால பேச முடியும். அவங்களுடைய ஒர்க் ஸ்ட்ரகிள் இதெல்லாம் பேசும்போது. ஏன்னா பர்சனல் பேசிற முடியாது. எடுத்த உடனே நம்ம பர்சனலா பேசிற முடியாது இல்லையா? அப்ப இப்படி நம்ம வந்து கான்வர்சேஷன் கொண்டு போனா, அவங்க நம்ம கூட கனெக்ட் ஆவாங்க. அப்பதான் அவங்களுடைய நீட் என்ன? ஃபர்ஸ்ட்டு அவங்களுடைய நீட் என்னன்னு தெரிஞ்சா தான், நம்மளால வந்து அங்க வந்து ஒரு குளோசிங் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் ஒரே தடவ குளோசிங் நடந்துரணும் அப்படின்றது வந்து ஆ இல்ல. அது வந்து பிசினஸ்ல அந்த மாதிரியான ஒரு விஷயமே கிடையாது. அதுவும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல அந்த விஷயமே கிடையாது. ஒரே தடவ குளோசிங் ஆறது அப்படின்றது. அது பலமுறை நம்ம கூட நம்மள பிடிக்க ஆரம்பிச்சு, அ அதுக்கப்புறம் நம்ம கூட ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா தான், அது லாங் லாங் லைஃப் வரும் அந்த ஒரு விஷயம். அப்ப இப்படிலாம் நம்ம யோசிச்சிருக்கோமா? இந்த விஷயங்கள் எல்லாமே தயாரா இருக்கோமா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து பிடிச்சது, பிடிக்காது அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே அந்த கான்வர்சேஷன் போயிருக்கா? நம்ம என்ன மனநிலையில போனோம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். அவர எப்படியாவது உள்ள புடிச்சு போட்டுறணும். எப்படியாவது அவர வந்து ப்ராடக்ட்ட சேல் பண்ணிடணும். ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சுட்டு அவர இது பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சேன். அதனால தான் மக்கள் நினைக்கிறாங்க, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னோனயே இந்த ஆள் பிடிக்கிற வேலை. இது வந்து ஆள் பிடிக்கிற வேலை அப்படின்றது சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதுதான் எப்படியாவது அவங்கள பிடிச்சு இழுத்துறணும் அப்படின்னு நினைக்கிறது. அப்படி நான் நினைக்கிறேன். எந்த ஒரு விஷயங்களும் நான் நினைக்கிறேன். அப்ப இதெல்லாம் தாண்டி நம்ம என்ன மனநிலை போயிருக்கோம்? நம்மளால என்ன அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? அவங்களுடைய ஸ்ட்ரகிளுக்கு நம்மகிட்ட அதுக்குண்டான சொல்யூஷன் இருக்கா? இல்லையா? இந்த ஒரு இதுக்குள்ள போணும். அப்படி நம்ம வந்து ஒரு மனநிலை போயிருக்கோமா? நம்ம ஒரு ஹாப்பியான மனநிலை போயிருக்கோமா? எப்பயாவது நமக்கு வந்து ஆ எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். எனக்கு என் குரு சொல்லிக் குடுத்தது. நீங்க அ யாராவது மீட் பண்ண போறீங்கன்னா, நல்ல ஒரு டான்ஸ், நல்ல ஒரு பாட்டு, உங்களுக்கு பிடிச்ச மாரியான பாட்டு, டான்ஸ் அந்த மாரிலாம் ஆடிட்டு போகணும்னா போங்க. அதுவும் வந்து ஒரு எனர்ஜியான ஒரு விஷயம் தான். அங்க எனர்ஜியா நீங்க பேசுவீங்க அப்படின்ற மாரியான ஒரு விஷயம். எஸ் கரெக்ட். நம்ம என்ன மனநிலை போறோன்றது. அதையும் தாண்டி அவங்க என்ன மனநிலையில இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இதெல்லாம் போக அந்த சூழல் இருக்கு. அந்த நேரத்துல அவங்க என்ன மனநிலை, என்ன தாட்ல, என்ன திங்கிங்ல இருக்காங்கன்றத பொறுத்து ஆ நெறைய விஷயங்கள் மாறும் இல்லையா? அப்போ ஒரே தடவ வந்து அந்த பிசினஸ் நடந்துறது இல்ல. அது வந்து அடுத்தடுத்துன்னு போயிட்டே இருக்கும் அந்த ஒரு விஷயம். ஆ 2, 3 தடவ நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த பிசினஸே அந்த நபரே க்ளோசிங் ஆவாங்க.